Example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an arithmetic progression are S1, S2 and S3 respectively. Prove that S3 equal to 3 into S2 minus S1. அப்போ the sum of first n, 2n and 3n terms of an arithmetic progression வந்து S1, S2, S3. அதாவது S1ங்கிறது n terms இருக்கு, S2ல வந்துட்டு 2n terms இருக்குது, S3ல வந்துட்டு 3n terms இருக்குது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதான் நம்ம S1 அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட் n terms அப்படின்னா என்னது? சம் ஆஃப்னா டேர்ம்ஸ்னால் என்னது? Sn தான். அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் n termsனா Sn, சம் ஆஃப் ஃபஸ்ட் 2n termsனா S2n, சம் ஆஃப் ஃபஸ்ட் 3n termsனா S3n. அதில் டவுட் இல்லைல்ல? அப்போ S1ங்கிறது ஈக்குவல் டு Sn, S2ங்கிறது ஈக்குவல் டு Sn 2n, S3ங்கிறது ஈக்குவல் டு S3n. அதில் டவுட் இல்லைல்ல? அதான் இங்கே எழுதி வச்சுருக்கோம். இந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n இங்கே கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான் இது. ஓகே, த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n, 2n and 3n terms. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n termsனாலே Sn தான். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2n termsனா S2n, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3n termsனா S3n. அது எதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? டேர்ம்ஸ் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஆர் S1, S2, S3 ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துருக்காங்க. அப்போது S1ங்கிறது Sn, S2ங்கிறது ஈக்குவல் டு S2n, S3ங்கிறது ஈக்குவல் டு S3n. அது இங்கே எழுதியிருக்கோம். S1 ஈக்குவல் டு Sn, S2 ஈக்குவல் டு S2n, S3 ஈக்குவல் டு S3n. இதில் டவுட் இல்லைல்ல? அந்த கொடுத்துருக்க கிவனை இப்படி எழுதிட்டோம். இதுக்கப்புறம் Sn நமக்கு அதுக்கான ஃபார்முலா தெரியும். Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு, ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். அதுக்காக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஏன் அந்த ஃபார்முலா எழுதக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டேர்மும் செப்பரேட்டாக கொடுக்கல, இத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால தான் Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. S2n என்ன மீனிங்? n-க்கு பகரம் 2n. அப்போ 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-க்கு பகரம் 2n மைனஸ் 1 இன்ட்டு d. S3 ஃபஸ்ட்டு இது எழுதிடுவோம். கிவன் கொடுத்தது இது மட்டும் தான். S1 ஈக்குவல் டு Sn, S2 ஈக்குவல் டு S2n, S3 ஈக்குவல் டு S3n. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதனால் Snக்கு என்ன ஃபார்முலா? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. S2n n-க்கு போகிற 2nங்கிறனால என்ன ஆகிடும்? n-க்கு போகிற 2n எடுத்துப்போம். 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு d. S3n ஈக்குவல் டு 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 இன்ட்டு d. இது எழுதிட்டோம்ல, முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது S3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு S2 மைனஸ் S1. எப்பயுமே ப்ரூவ் பண்ணுங்க, இல்லை ஷோ தேட் அப்படின்னு கொடுத்துருந்தாலே, இப்படி ஈக்குவல் டேர்ம் கொடுத்துருந்தாலே ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு S3 டேரெக்டாக S3ங்கிற ஒரே டேர்மாக வந்துருச்சு. அதனால இதை எடுத்து நமக்கு செய்ய முடியாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கொண்டு வரோம். ஏன்னா இங்கே இருக்கிறது வெறும் S3 தானே. இப்போ டேரெக்டாக S3ங்கிறது இது நமக்கு ஆன்சராக வராதில்ல. அதனால் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணையில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதனால் RHS அதுதான் எழுதுகிறோம். அப்போ RHS ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறது என்னது? RHS வந்துட்டு 3 இன்ட்டு S2 மைனஸ் S1 RHS. அதை எடுத்து தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ RHS என்னது? 3 இன்ட்டு S2 மைனஸ் S1. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு S2. S2னா S2க்கான இங்கே நம்ம எழுதியிருக்கோம். S2னா இதுதான். S2ங்கிறதுக்கு என்ன இது இருக்குது ஃபார்முலா? அந்த இது எழுதிக்கிறோம். S2 ஈக்குவல் ஃபஸ்ட்டு இந்த 3 இன்ட்டு S2க்கு பகரம் 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு d. அதான் இங்கே எழுதியிருக்கோம். 2n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு d. இந்த மைனஸ் S1ங்கிறது என்னது? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3க்கான அந்த பெரிய ப்ராக்கெட் போட்டிருக்கோம். 3 இன்ட்டு S2 மைனஸ் S1 தான். அதனால் 3 இன்ட்டுங்கிறது இந்த பெரிய ப்ராக்கெட் போட்டு பின்ன S2க்கானது அப்படியே எழுதிட்டோம், மைனஸ் S1க்கானது அப்படியே எழுதிட்டோம். இதில் டவுட் இல்லைல்ல? அதுக்கப்புறம் இந்த பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே தானே? இது 3 பெரிய ப்ராக்கெட் இன்ட்டுக்கு பகரம் பெரிய ப்ராக்கெட், S2க்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டோம், மைனஸ் S1க்கு என்ன இருக்கோ அப்படியே எழுதிட்டு அந்த பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இதுலேயும் பார்க்கல நமக்கு n/2 ரெண்டுலேயுமே வருது. இது 2n/2, இங்கே n/2 இருக்குது. அப்போ n/2 ரெண்டுலேயும் இருக்குது. அதனால் அந்த n/2 காமனாக எடுத்துடுறோம் வெளியே. அப்போ இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. 3 இன்ட்டு இந்த n/2 எடுத்துக்கலாம். 3 ஏற்கனவே இருக்குது, அந்த n/2 வெளியே கொண்டு வந்துருக்கோம். 3 இன்ட்டு n/2. நீ அந்த அதே மாதிரி அந்த பெரிய ப்ராக்கெட் போட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 2 மட்டும் தான் இருக்குது. 2 இன்ட்டு இங்கே இருக்கிறது என்னது? 2a ப்ளஸ்
இந்த டியும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ராக்கெட்டும் இதாகிடும்ல. அப்போ 2 இங்கே இருக்கிற 2 இன்ட்டு 2a ப்ளஸ் 2n இன்ட்டு டினா 2nd மைனஸ் 1 இன்ட்டு டி இது முடிஞ்சது. அடுத்து இந்த மைனஸ் மட்டும்தான், ஏன்னா n/2 காமனாக எடுத்துட்டோம், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் இந்த டியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2a ப்ளஸ் n இன்ட்டு டி nd மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டி இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே தானே. அடுத்து 3 இன்ட்டு n/2னா 3n/2 எழுதிட்டோம். இன்ட்டு இந்த 2 வச்சு 2 இன்ட்டு தான் இந்த டேர்ம் ஃபுல்லாக. அப்போ 2 வச்சு இது மூணுமே மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 4a ப்ளஸ் 2 2s are 4 4nd மைனஸ் 2 இன்ட்டு டி 2d எழுதிட்டோம். இங்கே மைனஸ் மட்டும் தான் இருக்குது, மைனஸ் மட்டும் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணால் போதும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் nd மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் டின்னு எழுதிட்டோம். இந்த பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து 3n/2 ஏன்னா ஏ இருக்கிற டேர்ம் மட்டும் எடுக்கணும், என்டினா என்டி இருக்கிற டேர்ம் மட்டும் எடுக்கணும், டினா டி இருக்கிற டேர்ம் மட்டும் தான் எடுத்து செய்வோம். அதான் இங்கே செய்கிறோம். 4a மைனஸ் 2a இருக்குது. 4a மைனஸ் 2a 2a. அடுத்து 4nd மைனஸ் என்டின்னு இருக்குது. அப்போ 4ndலேருந்து என்டினா 1nd. அப்போ 4ndலேருந்து 1nd மைனஸ் பண்ணுறோம்னா 3nd, பிகாஸ் நம்மளோட சைன் ப்ளஸ் ப்ளஸ் 3nd மைனஸ் 2d ப்ளஸ் டி. அப்போ என்ன ஆகிடும் மைனஸ் டி இது கிடச்சிருச்சு. ஓகேவா. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் என்னன்னு வேணும், S3ன்னு வேணும். S3னா இங்கே இருக்குதுல்ல இந்த ஃபார்மேட் வேணும். S3னா என்ன இருக்குது 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்மேட்டில் இருந்து டேரெக்டாக S3ன்னு எழுதிடலாம். நமக்கு இப்போ கிடைச்சது எப்படி கிடச்சிருக்குது 3n/2 இங்கே இருக்கிற அதை S3 தான் கொண்டு வரணும். S3க்கு இங்கே 3n/2 இருக்குது, ஏன்னா டேரெக்டாக அப்போ தானே S3 எழுத முடியும். இங்கேயே அதேமாதிரி 3n/2ன்னு இருக்குது. அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a ப்ளஸ் இங்கே 2a ப்ளஸ் வந்துருச்சு. அடுத்து ஆனால் இங்கே இருக்கிறது 3n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறது 3nd மைனஸ் டின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயே டி காமன் எடுக்கலாம்ல. அப்போ அந்த ஃபார்முலா கிவன் அந்த ஃபார்முலா மாதிரி வந்துடும்ல. ஃபார்முலா மாதிரி வந்துட்டு டேரெக்டாக S3ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது S3 தான் கொண்டு வரணும் LHS. அதனால் இங்கே இருக்கிற அந்த டியை காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்துகிட்டு என்ன ஆகும் 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 3nd மைனஸ் டின்னு தான் இருக்குது இங்கே. ஓகேவா. 3nd மைனஸ் டி ரெண்டுலேயும் டியை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வரும் 2a ப்ளஸ் 3n மைனஸ் இங்கே டி மட்டும் தான் இருக்குது, அது 1ன்னு ஆகிடும். ஏன்னா டியை தான் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே எதுல என்ன 1ன்னு ஆகும். இப்போ 3n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு ஆகிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதான் நமக்கு கிடச்சிச்சு. அதான் S3ஆகவும் இருந்தது. S3 என்னவா இருக்கும் பாருங்கள். S3 ஈக்குவல் டு 3n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதான் இங்கே நமக்கு கிடச்சி ரிசல்ட்டு. இப்போ இதெல்லாம் என்ன எழுதுகிறப்போ S3 அதான் நம்ம கொண்டு வர ஈக்குவல் டு RHS. தேர்ஃபோர் ஈக்குவல் டு LHS. LHS தான் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா RHS தான் எடுத்து செஞ்சோம், LHS கொண்டு வந்துட்டோம். தேர்ஃபோர் RHS ஈக்குவல் டு LHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டோம். ஓகே தானே. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி. இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் எழுதுகிறோம், ஃபார்முலாவை எழுதுகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த S3ங்கிறது வந்துடுது. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட், இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.